வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். இன்னைக்கு ஜோதி மேம் வீட்டில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த அம்மா வந்திருக்காங்க, ஆரியமலை அம்மா. அவங்களும் நல்லா சிறப்பாக கோலம் போடுவாங்க. இப்போ வந்து எப்படியெல்லாம் கோலம் போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதில் 2-3 சொல்கிறீங்களாம்மா? இப்போ வணக்கம்மா. வணக்கம். இது உட்காந்து கோலம் போடக்கூடாது. உட்காந்து கோலம் போட்டால் அது செல்வத்துக்கு குறைவு. தரையில் அமர்ந்து கோலம் போடக்கூடாது. தரையில் அமர்ந்து கோலம் போடக்கூடாது. சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதே மாதிரி குனிஞ்சு போடலாம், முழங்க குனிஞ்சு போடலாம், குத்துக்கால் வச்சு போடலாம். தரையில் அமர்ந்து போடக்கூடாது. தரையில் அமர்ந்து போட்டால் செல்வம் குறையுன்னு சொல்கிறாங்க. தரையில் அமர்ந்து போட்டால் செல்வம் குறையுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்புறம் வந்து அடுத்து சொல்லுங்கம்மா. இரவு நேரங்களில் கோலம் போடக்கூடாது. சரி, காலையில சூரியன் கிளம்பும்னா முன்னாடி கோலம் போட்டுக்கலாம். சரி, இதுவும் யோக சாஸ்திரத்துல சாஸ்திரத்துல நாங்க அப்படிதான் கேள்விப்பட்டோம். சரி சரி, ஓகே, சிறப்பான தகவல். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க ஆரியமலை அம்மா வந்து தரையில் அமர்ந்து கோலம் போட்டால் செல்வம் குறையும் அப்படின்னு சொல்லி அவங்க காது வழி கேள்விப்பட்ட நியூஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. பெரியவங்க சொன்னால் அதில் ஒரு ரீசன் இருக்க தான் செய்யும். முடிந்த அளவு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம குனிஞ்சிட்டு நம்ம வஜ்ராசனம் மாதிரி நம்ம யோகா இல்லை, அதனால் வஜ்ராசனம் மாதிரி உட்காந்து கூட நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் கோலம் போட்டால் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிந்த அளவு அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யோக சாஸ்திரப்படி அடுத்து நம்மளோட பழக்கங்கள், ஆதி காலத்தில் இருக்க பழக்கங்கள் படி நம்ம வந்து எப்படி இந்த யோகா வந்துச்சு அப்படிதெல்லாம் பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். முடிஞ்சளவு நாங்களும் ஷேர் பண்ணுறோம், நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.